வணக்கம், உங்கள் வசந்தா மாமி. இன்றைக்கி எள்ளு உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு நான் செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு நான் ஒரு 50 கிராம் எள்ளை ஊற வச்சுருக்கேன். அதில் ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அது வடிகட்டிக்கணும். கல் இருக்கும். எவ்வளோ கல் இருக்குது பார்த்தாலும் அந்த மாதிரி வடிகட்டிக்கணும். வறுத்துக்கணும். வடிக்கிறது நின்று போச்சு. எள்ளு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, எள்ளு நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்தா தான் எள்ளு உருண்டை நல்லா வரும். இப்போ இப்படி பிடிச்சி பார்த்தா இப்படி நுறுக்கி 50 கிராத்துக்கு ஒரு 25 கிராம் வெல்லம் இருந்தாலே ஜாஸ்தி தான். ஊற்றிக்குங்க. இப்போ பாகு வச்சுக்கலாம். கட்டிப்பதம் நல்லா கட்டிப்பதம் வரணும் எள்ளுருண்டைக்கு. நீங்கள் உங்களுக்கு தெரியலன்னா கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஊற்றி பார்த்தா நல்லா இதாக இருக்குது. உங்களுக்கு சத்தம் வர மாதிரி இருக்கணும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். ஒரே அடியாக ஊற்றிக்கக்கூடாது. அதை அப்படியே வச்சு எள்ளுருண்டை மட்டும் நல்லா கெட்டி பதம் வந்தால் சீக்கிரமாக உருட்டணும், இல்லைன்னா உருட்ட வராது. இப்படி இருக்கு இல்லையா, இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி ரோல் மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இப்படி எடுத்து நான் 3 மூணாக ஊட்டுறேன். உங்களுக்கு 3 உருட்ட முடியலன்னா ஒன்றா ஊற்றிக்குங்க. உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நெய்யை ஏதாவது தடவிக்கணும் கையில். இப்படி வச்சுக்கணும். இப்படி விட்டுக்கணும்.